காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. இப்ப எதுக்கு முறைக்கிற? அது எப்படி உன்னால மட்டும் முடியுது? எது எதுவா? அவன் கிட்ட என்ன சொன்னா? இனியா இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நான் எப்படியே மதுரை வரைக்கும் போக முடியும்னு கேட்டேன். கேட்டியா இல்லையாடி? ஆமா கேட்டேன். அதுக்கு என்ன இப்போ? இனியாக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது அவளை விட்டுட்டு நான் எப்படி மதுரை போக முடியும்னு கேட்டேன். கேட்டால அப்புறம் அவன் கன்வின்ஸ் பண்ணாதான் பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டி வச்சேன். அப்புறம் என்ன, மதுரை போகணும்னா ஷாப்பிங் போகணும். உன் கொண்டனா நீ ஷாப்பிங் போறதுக்கு உன் பாதுகாப்புக்கு என்ன அனுப்பி வச்சிருக்கான்? ஏண்டி ப்ராஜெக்ட் விஷயமா வேலையை முடிக்கிறதுக்கு போறோம். ஆனா நீ என்னடானா என்னமோ உன்னை நான் பிக்னிக் கூட்டு போறதா நினைச்சிட்டு எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும், ஷாப்பிங் போனாதான் என்னால மதுரை போக முடியும். அவன் கிட்ட ஒத்த கால நின்னுட்டேன். அந்த உறவேக்காடி என்னடானா உன் துணைக்கு என்ன அனுப்பி வச்சிருக்காண்டி? என் தலை எழுத்து என் கார்ல என் எக்ஸ், அதுவும் நான் வேண்டவே வேண்டான்னு வச்ச பொண்ணு உன் கூட எல்லாம் சுத்தானு என் தலையில எழுதி வச்சிருக்கு பாரு. என் தலை எழுத்து எது? ஏன் என் தலை எழுத்து சொன்னடி? என் தலை எழுத்து சரியா இருந்திருந்தா உன்னை மயக்க வேண்டிய நிலைமை எனக்கு வந்திருக்குமா? ஒன்னெல்லாம் மயக்கிறதுக்கு பதிலா 2 எரும மாட்டை வாங்கி மேய்ச்சிட்டு போலாம். எது? என்ன நீ மேய்க்கிறியா? கிளம்புடா நீ. எனக்கு எது தேவையோ அதை நானே பாத்துக்கலாம். ஒடிங்க. ஏண்டி போறது கம்பெனி விஷயத்துக்காக, என்னமோ நீயே நானும் ஒன்னா சேர்ந்து டூர் பிளான் பண்ணிருக்க மாதிரி. ஆமா இப்ப அப்படி உனக்கு என்ன வாங்கணும்? திங்ஸ் வாங்கணும். அதான்டி திங்ஸ் வாங்கணும். ஓகே என்ன வாங்கணும்னு கேட்டேன். அது கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். அடிச்சேன்னு வச்சுக்கோ. அதான் என்ன வாங்கணும்னு கேக்குறேன்ல. அது வந்து பிரஷ் வாங்கணும். என்னது பிரஷ் வாங்கணுமா? ஏ லூசன், படிச்சிருக்கே தவிர உனக்கு சுத்தமா அறிவில்லையா? அதாண்டி திருப்பி திருப்பி சொல்றேனே, நம்ம போறது ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு தான் போறோம். அங்க நான் ரூமே புக் பண்ணிருந்தாலும் நீ பாத்ரூம் கழுவணும் எந்த அவசியமும் இல்ல. அதுக்கெல்லாம் போய் பிரஷ் வாங்கிட்டு இருப்பியா? பாத்ரூமா? ஆமா, நீ வேற என்னமோ தப்பா நினைச்சிட்டு உன்னை நான் பாத்ரூம் கிளீன் பண்றதுக்காக தான் மதுரை வரைக்கும் கூட்டு போறேன்னு நினைச்சிட்டு பிரஷ் வாங்க வந்திருக்க பாரு. நெத்த, நான் டூத் பிரஷ் வாங்க வந்திருக்கேன். பல்லு விளக்குறதுக்கா? ஆமா. ஏன்? ஏன் உன்கிட்ட வேற பிரஷ்ஷே இல்லையா? வெளிய போகும்போது புதுசுதான் எடுத்துட்டு போனோம். ஷபோ, வேற என்ன வாங்கணும்? வேற பேஸ்ட் வாங்கணும். ஏண்டி உறவ கடன், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன வேலைக்கா போறோம்? போற இடம் ஒரு வில்லேஜ், அதை பத்தி உனக்கு தெரியுமா? சரி, ப்ராஜெக்ட் சம்பந்தமா வெளியே போறோம் அவன் சொல்லிட்டான். ப்ராஜெக்ட் என்னது, எதுக்காக நம்ம மதுரை வரைக்கும் போறோம், இது எதை பத்தியாவது தெரிஞ்சுக்கிட்டியாடி நீ? ஆக மொத்தம் மதுரைக்கு கிளம்புறோம். எதுக்கு போறோமோ அந்த வேலையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வார்த்தை கூட கேட்கலாம். ஆனா பிரஷ் பேஸ்ட் மட்டும் மறந்துடாத. நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? நீ தெரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டு நீ கத்துக்கிட்டதை எனக்கு சொல்லி கொடுக்கணும். அதானே உன் வேலை. நான் தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு சொல்லி தரணுமா? சாம் ரிலாக்ஸ். சரி வேற? வேற கண்டிஷனர். கண்டிஷனரா? அது எதுக்கு? மதுரை வரைக்கும் போறோம்ல, ஷாம்பு இருக்கு. ஏன்னா அமேசான்ல இருந்து 1 லிட்டர் பாட்டிலே வாங்கி வச்சிருக்கேன். ஆனா கண்டிஷனர் காலி ஆயிட்டேன். இல்ல மதுரை வரைக்கும் போறோம்ல, ஷாம்பு மட்டும் தான் இருக்கு. கண்டிஷனர் காலி ஆயிட்டேன். ஷபா, அப்புறம்? அப்புறம் ஸ்ட்ரைட்னிங் பண்றதுக்கு சீரம் வாங்கணும். வேற? புது ஸ்ட்ரைட்னர் வாங்கணும். விளையாடுறியா நீ? இல்ல மதுரை வரைக்கும் போறோம்ல, அடுத்த தெருக்கு போனனாலே. ஆமால, அடுத்த தெருக்கு போனனாலே முகத்துல நிப்பாட் பெயிண்ட் அடிச்சிட்டு தானே போவேன். டேடே நிப்பாட்டு. எனக்கு கேர்லி ஹேர் உனக்கு தான் தெரியும்ல. சரிடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு ஸ்ட்ரைட்னர் கிஃப்ட் பண்ணனே, அது என்னாச்சு? அது யூஎஸ்ல வச்சு. யூஎஸ்ல வச்சு தபக்கடின்னு கீழே விழுந்துட்டேன். என்னது கீழே விழுந்துட்டா? கீழே விழுந்ததுல அது இப்ப ஹீட் ஆக மாட்டேங்குது. சரி என்ன கர்மமோ அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். வேலை விஷயமா போற நீ என்னமோ டூர் விஷயமா பிளான் பண்ண மாதிரி. இதெல்லாம் இப்ப தேவையாடி உனக்கு? ஏன்னா இதெல்லாம் போட்டு மினிக்கிட்டு லேடி சூப்பர் ஸ்டார் கூட போட்டோ எடுக்கவா போற? நீ ப்ராஜெக்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக, ப்ராஜெக்ட் வேலையை முடிக்கிறதுக்காக வரேன். நான் சும்மா ஊர் சுத்தி பார்க்கிறதுக்கு தான் வரேன். என்னது ஊர் சுத்தி பார்க்கவா? அப்புறம் உன் கூட சேர்ந்தெல்லாம் என்னால ப்ராஜெக்ட் வேலையை பார்க்க முடியாது. அண்ணனுக்காக தான் வரேன். என் தலை எழுத்து உன் கூட எல்லாம் குப்பை கொட்ட வேண்டியதா இருக்கு பத்தியா என்னமா 2 நாள்? ஏன் தலை எழுத்துடி, நான் சொல்ல வேண்டியதை நீ சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, இன்னும் 10 நிமிஷம் தான் உனக்கு டைம். 10 நிமிஷத்துல உனக்கு எது எது தேவையோ எல்லாம் வாங்கிட்டு 10 நிமிஷத்துல கடையில இருந்து வெளியே வரணும். 10 நிமிஷத்துலயா? ஆமாண்டி, 10 நிமிஷத்துல தான். டேய் 10 நிமிஷத்துல பிரஷ் கலர் கூட என்னால செலக்ட் பண்ண முடியாதே.
குறைக்கிறேன். நீ தானே சொன்ன போற இடம் எப்படி இருக்கும்னு தெரியாது, கொஞ்சம் அதிகமாவே திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு. முட்டாள் 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 பாடி கட்டின முட்டாள். அதுக்கு அர்த்தம் என்னன்னா 4 ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன்னா கூட 2 ட்ரெஸ் கூட எடுத்து வச்சுக்கோன்னு சொன்னேன். அப்புறம் உனக்கு பர்சனலா ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா அதே மறக்காம எடுத்து வச்சிருன்னு சொன்னேன். அதை விட்டுட்டு நீ சிவி சிங்காரிக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்னர் வரைக்கும் வாங்கிவேன்னு சொல்லல. விட்ட பாத்ரூம் கழுவுறதுக்கே பிரஷ் வாங்கிட்டு திரிவ போல இருக்கு. டேய் நீ கிளம்புடா. எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நானே வாங்கிட்டு எனக்கு வீட்டுக்கு வர தெரியும். உனக்கு வீட்டுக்கு வர தெரியும். இருட்டினதுக்கு பிறகெல்லாம் உன்னை கூட்டி என்னால வெளியே கிளம்ப முடியாது. கிளம்புறதுக்கு என்ன 3 மணி நேரம் தான் இருக்கு. எப்ப சாமி சீக்கிரமா முடிச்சிட்டு வந்துடுறேன். வந்து தோல. நீ பேசிட்டு இருந்த நேரத்துல நான் எல்லாம் வாங்கி முடிச்சிருப்பேன் போல. இங்க போடுறா. ஆனா ஒண்ணு, தயவு செஞ்சு ஒரு பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிடாத. அப்புறம் அந்த பொண்ணோட பாவம் உன்னை சும்மாவே விடாது. ஒரு மணி நேரம் ஆகுமா, அதுக்கு தைய தக்கான்னு குதிச்சுட்டு நிக்கிறேன். இங்க பாருடி ஓசை. நான் கட்டிக்க போற பொண்ணுக்காக நான் கட்டிக்க போற பொண்ணை கூட்டிட்டு எப்படி நான் சாம் ஆகியனா நான் கட்டிக்க போற பொண்ணை கூட்டிட்டு போய் எவ்வளவு மணி நேரம் வேணாலும் அவளுக்காக அவ கூட ஷாப்பிங் பண்றதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நீ ஆர்டி ஹூ ஆர் யூ? நீ ஏன் எக்ஸ் மட்டும் தான். பிரசன்ட்ல என் கூட வேலை விஷயமா தான் நீ டிராவல் பண்ணிட்டு இருக்க. மத்தபடி என் எக்ஸ் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. ஆமா ஆமா, ஏக் தோ தீன் சொல்லி கொடுக்கறதுக்கு என்னடா ஜோசியம் பாக்குறதுக்கு மட்டும் நான் எக்ஸ்ங்கறதே மறந்துடுவேன். அடிச்சு வாய முட்றி. 10 நிமிஷத்துல உனக்கு எது தேவையோ எல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்திருக்கணும். உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது, வேணா பாரு. ஏன் ஏன் டாடி நில்லடி. போடா, உன் கூட கதை விடுறதுக்கு நானும் உன் லவரா? நான் உன் எக்ஸ் அவ்வளவுதான். எனக்கே வா இருடி. 2 நாள் ஏன் கண்ட்ரோல்ல தானே இருக்க போறேன். ஏன்டா என்கிட்ட வச்சுக்கிட்டே நீ ஓடாட்ட பாரு. யார ஓட விடுறான்னு பாக்கலாம்டா. ஒன்னா வச்சுக்கிறேன் இரு. அட சாம் தம்பி, வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? ஆமாண்ணே நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இவனுக்குள்ள ஒரு கொடூரமான பேய் வாழ்ந்துட்டு இருக்க. அந்த பேயை பத்தி எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இவன் எங்க போனாலும் 4 பேர் இவன் கிட்ட பல்ல காட்டி சிரிச்சுட்டே பேசுறாங்க. அந்த பேய் என்கிட்ட மட்டும் தான் எட்டி பாக்குதா? இருடா, 2 நாள் என்கிட்ட தானே சிக்க போறேன், உன்னை கவனிச்சுக்கிறேன்டா. எனக்கு என்னப்பா, ஆண்டவன் புண்ணியத்துல நல்லாவே இருக்கேன். அன்பு தம்பி எப்படி இருக்காரு? அவனும் நல்லா இருக்கானே. வேலையெல்லாம் எப்படிப்பா போகுது இப்போ? அதெல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கேன். கம்பெனிக்காக நீங்களும் அன்பு தம்பி இருக்கும்போது விக்னேஷ் சாருக்கு சஞ்சய் சாருக்கும் ஒரு கவலை இல்ல. பொறுப்பு அவங்க 2 பேர்கிட்டயும் ஒப்படைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்துட்டாங்க. உழைச்சு முடிச்சிட்டாங்க அண்ணே. இனிமே 2 பேருக்கு ரெஸ்ட் தான் தேவை. அதுவும் சரிதான்ப்பா. ஒரு வயசு வரைக்கும் தான் ஓடி ஆடி வேலை பார்க்க முடியும். அதுக்கு பிறகு இந்த பாத்தீங்கல்ல, கல்லால உட்காந்து வேணா ரூபாவை எண்ணி வாங்கி போடலாம். அதுக்கு மேல எங்களால வேலை செய்ய முடியாதுப்பா. அட, இது அன்பு தம்பிக்கு தங்கச்சி தானே? ஆமாண்ணே. ஞாபகம் வருது. நம்ம இந்த பிள்ளைய கூட்டிட்டு தான். ஐயோ அண்ணே, கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கோம். சரிப்பா சரி. ஓய், ஏண்டா, உலகத்துல இருக்க எல்லாரையும் ஏமாத்தி வச்சிருக்கியா? இது இல்ல, எல்லாரும் நீ என்னமோ நல்லவே மாதிரியே உன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்கல்ல. உனக்கு 10 நிமிஷம் தாண்டி டைம். 10 நிமிஷத்துல பிரஷ் கலர் கூட நான் சூஸ் பண்ணிட மாட்டேன். உனக்கு கையில கிடைக்கிறதெல்லாம் வாரி கட்டிட்டு 10 நிமிஷத்துல கடையில இருந்து வெளியே வர. இல்ல முவளா, இங்கே சாவடிச்சாலும் சாவடிச்சிருவேன். போ. நீ என் முடி இருக்க மாதிரி இருந்தா போதும். உன் கண்டிஷனர் ஸ்ட்ரைட்னர்லாம் எனக்கு தேவையில்ல. கிளம்புறியா? அதானே, பொண்ணா பிறந்தாதானே தெரியும். இன்சா முடிச்சிட்டு 10 நிமிஷத்துல வெளியே வரலாம். முவளா முடிச்சிட்டு வந்துடுறேன். இவன் கூட வந்ததுக்கு ஒத்தையிலே வந்திருக்கலாம். அண்ணே, வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதா? சூப்பர் மார்க்கெட் தானப்பா, எப்பவுமே ஆட்கள் கூட்டம் தான். அது பாட்டுக்கு போகுது. இந்த பில்டிங் கட்டி எப்படியும் 3 வருஷம் இருக்கும்ல அண்ணே? ஆமாப்பா, 3 வருஷத்துக்கிட்ட ஆகுது. ஏன்னா பில்டிங்ல ஏதாவது ப்ராப்ளம்? இது வரைக்கும் நீங்க கட்டி கொடுத்த பில்டிங்ல எந்த பிரச்சனையும் இல்லப்பா. வேலையெல்லாம் பக்காவா முடிச்சிட்டு தான் என்கிட்ட கீயே கொடுத்தீங்க. அடிஷனலா பாக்குறதுக்கு கூட எந்த வேலையும் நீங்க பாக்கி வைக்கல. உங்க கம்பெனி பில்டிங் தரமா தானப்பா இருக்கும். ஆமாண்ணே, இருந்தாலும் தெரிஞ்சுக்க வேண்டியது எங்க கடமை தானே. அது சரிப்பா. அன்பு தம்பியோட தங்கச்சியை கூட்டிட்டு தான் இப்பதான் வெளியே வந்திருக்க. கேள்விப்பட்டேன்ப்பா, உங்க அப்பா பண்ண வேலையெல்லாம். அந்த பொண்ணு 1 வருஷம் யூஎஸ்ல கஷ்டப்பட்டு இருக்காமே. என் தம்பி 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் மச்சான் மச்சான்னு கூப்பிட்டு இருந்தீங்க. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல அண்ணே. சரி, சும்மா கிண்டலுக்கு தான்ப்பா கேட்டேன். முந்தியெல்லாம் இதே சிடுமூஞ்சி நம்மள வெளியே கூட்டு வந்தா ஒரு ஸ்டிக்கர் போட்டு வாங்குறதுக்கு நான் 1/2 நாளே எடுத்தா கூட அமைதியா வெயிட் பண்ணுவான். இப்ப என்னடானா 1 கிலோ தக்காளி வாங்கினா கூட 1/2 மணி நேரம் நீட்டி முழங்கிருவான் போல இருக்கே. நமக்கு பிடிச்ச கலர்ல பிரஷ் எங்க இருக்கு? கண்ணு தெரியாதா உங்களுக்கு? ஐயோ சாரி. ஏங்க, நான் தான் நிக்கிறேன்ல, அப்புறம் என்ன தெரியாதது மாதிரி வந்து இடிச்சிட்டு சாரி கேக்குறீங்க? ஐயோ, நான் பின்னாடி வழியா பாத்துட்டே வந்தனா, நிஜமாவே நீங்க நின்னதை நான் பார்க்கவே இல்ல. பின்னாடி திரும்பி பார்த்து நடக்காதுங்க சார், நேரா பார்த்து நடங்க. ஓகே கூல். தெரியாம தானே இடிச்சேன். என்னமோ தெரிஞ்சே இடிச்ச மாதிரி இவ்வளவு பொங்குறீங்க. அதான் சாரி கேட்டானே. சீ,
இடிக்கிறதுக்குன்னே வருவானுங்க போல. அப்புறம் சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கீங்க, தனியாவா வந்தீங்க? தனியா வந்தா என்ன, யார் கூடயாவது வந்தா உனக்கு என்னடா? உன்கிட்ட எதுக்கு இதெல்லாம் நான் சொல்லணும்? ஒன்னே யாருன்னு எனக்கு தெரியாது, உன்கிட்ட எதுக்கு இதெல்லாம் நான் சொல்லணும்? என்னங்க இப்படி சொல்றீங்க? தெரியாம தான் இடிச்சுக்கிட்டோம். இடிச்சது நானா இருந்தாலும் இடிச்சுக்கிட்டதுல உங்களுக்கு பங்கு இருக்கலாம். இடிக்கும் போது என்ன தெரியலனாலும் இடிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. அப்புறமா எதுக்குங்க இப்படி தேவையில்லாம கோவப்படுறீங்க? இப்பதான் தெரிஞ்சவங்க ஆயிட்டோம்ல. ஏண்டா, உன்னை பார்த்தாலே நல்லாவே தெரியுது, பொண்ணுங்களை இடிக்கிறதுக்காக தான் பல்ல காட்டிட்டு வரீங்க, நல்லாவே தெரியுது. இங்க போடுறான், இன்னும் ஒரு வார்த்தை என் கூட பேசிட்டு நின்னு வச்சுக்கோ, அடிச்சு கண்ணு மொழியெல்லாம் பேத்தரும் போயிரு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன். சரி ஓகே, உங்களுக்கு விருப்பம் இல்லனா பை. சீ, இதுக்குன்னே அலையறானுங்க போல. இது ஆரம்பிக்கும் போது நீங்க பார்ட்னர்ஸா தானே ஆரம்பிச்சீங்க. அதெல்லாம் முடிஞ்சுப்பா. அவனோட ஷேரை கொடுத்து முடிச்சு விட்டுட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப்னா அது உங்க கம்பெனியோட ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா அந்த காலத்துல இருந்தே சஞ்சய் சாரும் விக்கி சாரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் நண்பர்களா இருந்துதான் அந்த கம்பெனி ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு ரெட்டைடு கொடுத்து உங்க 2 பேரையும் அந்த சீட்ல உட்கார வைக்கிறது வரைக்கும் 2 பேருக்கு நடுவுல ஒரு சின்ன சண்டை கூட வந்தது கிடையாது. இத்தனைக்கும் சஞ்சய் சாரோட தங்கச்சி தான் விக்கி சாரோட ஒய்ஃப். 2 பேருக்கு நடுவுல கடுகளவு கூட பிரச்சனை வந்தது கிடையாது. அதே மாதிரி இப்ப உங்களுக்கும் அன்பு தம்பிக்கும் 2 பேரும் பள்ளிக்கூட காலத்துல இருந்தே நண்பர்களா இருக்கீங்க. இன்னமும் ஒரு சண்டை சச்சரவு இல்லாம அந்த கம்பெனியை ஒன்னா நடத்திட்டு வரீங்க. எல்லா இடத்துலயும் உங்கள மாதிரி அமையுமாப்பா? ஆள் கொஞ்சம் சரியில்லை. நம்ம நம்பினா நம்மளே ஏமாத்தி நம்ம தலையில மிளகா அரைக்கிறவங்களா இருக்காங்க. அதான் அவனோட ஷேரை கொடுத்து அவன் சபகாசமே வேண்டான்னு முடிச்சு விட்டுட்டேன்ப்பா. ஓ அப்படிங்களா? சரி சரிண்ணே, சரிண்ணே. இருட்டுறதுக்கு முன்ன கொஞ்சம் வெளியூர் போக வேண்டிய வேலை இருக்கு. அவங்க வேற திங்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சாங்களான்னு தெரியல. நான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரி சரி தம்பி, நீங்க போய் பாருங்க. சரிங்கண்ணே. பிரஷ் மட்டும் தான் வாங்கியிருக்கோம், வேற கொஞ்சம் ஃப்ரூட்ஸ். இவன் வரதுக்கு முன்ன எல்லாம் வாங்கி முடிக்கணுமே. இடிச்சா தேஞ்சிருவியா? நீ தேயறத நானும் பாக்குறேன்டி. 4 பேர் பாக்குற மாதிரியா கத்துன? சாரின்னு சொன்னா அதோட முடிக்க வேண்டியதானே? எத்தனை பொண்ணுங்களை இடிச்சிட்டு சாரி கேட்டிருப்போம். இட்ஸ் ஓகேன்னு முடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதானே? இவன் எங்க போனாலும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். ஏண்டடா வீட்ல எல்லாம் பொண்ணுங்க இல்ல? ஐயோ அண்ணே, நீங்க தெரியாம அடிச்சிட்டீங்க. ஆக்சுவலா நான் தெரியாம தான் அவங்கள இடிச்சிட்டேன். இன்னொன்னு போட்டேன்னு வச்சுக்கோ, மொவனா ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டா. கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள இங்க இருந்து எந்திரிச்சு ஓடிடு. அண்ணே, நான் நிஜமாவே தெரியாம தான். டேய், வேலை டென்ஷன்ல இருக்கேன். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து எந்திரிச்சு ஓடிடு. இல்ல இங்கே சமாதி கட்டினாலாம் காட்டிடுவேன். ஐயோ அண்ணே, போயிடுறேன். டேய், இனிமே எந்த பொண்ணையாவது இந்த மாதிரி இடிப்பே என்ன? இடிக்க மாட்டானே, தெரியாம கூட இடிக்க மாட்டேன். மொவனா இந்த ஏரியாலே உன்னை இனிமே நான் பார்க்க கூடாது. ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு ஓடிடு. போயிடுறேன். ஏய், இனிமே வாங்கி முடியல. இல்ல, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். ஃப்ரூட்ஸ் வாங்க. இசை, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? டைம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கேன். நீ என்னடா கொஞ்சமா ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்க, வர திங்ஸ் எதுவும் வாங்கலன்னா என்ன அர்த்தம்? எதுவுமே வாங்கலையாடி இன்னும்? வாங்கியிருக்கேன். என்னெல்லாம் வாங்கின? என் ஃபேவரட் கலர்லாம் பிரஷ் வாங்கிட்டேன். பிரஷ் இப்ப அது மட்டும் தான் உனக்கு குறைச்சல் பாத்தியா? போற இடத்துல புது பிரஷ் தான் எடுத்துட்டு போவேனா? பிரஷ் இல்லாம எப்படி பல்ல விளக்குறது? போறது கிராமம் தான், கண்டிப்பா வேப்ப மரம் எல்லாம் இருக்கும். உனக்குன்னு ஒரு வேப்ப குச்சி கூட இல்லாமலா போகும்? எது வேப்பங்குச்சியா? ஆரஞ்சேன்னு வச்சுக்கோ. நேர காலம் புரியாம தான் விளையாடுவேலாம். எனக்கு நம்ம நீ வேணனே என்ன வச்சு செய்யற மாதிரி தாண்டி இருக்கு. இந்த பிரஷ் மண்ணாங்கட்டிய வாங்குறதுக்கு 45 நிமிஷம் உனக்கு. இல்ல, பிரஷ் எடுக்க போன இடத்துல பேக் கலெக்ஷன் இருந்துச்சு. எனக்கு ஒரு ஹேண்ட் பேக் வாங்கணுமா, அதான் பார்த்துட்டே நின்னேன். வாங்கிட்டியா? இல்ல, பார்த்துட்டே நின்னேன். அப்புறம் ஹேண்ட் பேக் பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்ல டாப்ஸ் கலெக்ஷன் இருந்துச்சு. அதான் புதுசா 2-3 டாப்ஸ் பார்த்துட்டு நின்னேன். எடுத்துட்டியா? இல்ல, பார்த்துட்டே நின்னேன். ஆக மொத்தம் பார்த்துட்டு நின்னு 45 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிருக்க. பொண்ணுங்க ஷாப்பிங்னா சும்மாவா? அதெல்லாம் நீ பொண்ணா பிறந்து பார்த்தாதான் தெரியும். நாங்க ஒரு பிரஷ் எடுக்க போவோம், பிரஷ் எடுக்க போற இடத்துல வேற ஏதாவது பாப்போம். அப்படியே ஹேண்ட் பேக் பார்த்துட்டு இருக்கும்போது டாப்ஸ் கலெக்ஷன் இருக்கும். அத பார்த்துட்டே இருக்கும்போது ஃபேஸ் கிரீம், அப்புறம் ஃபேஸ் வாஷ், அந்த மாதிரி ஏதாவது கிரீம் ஐட்டம்ஸ் இருக்கும். அது பிராண்ட் என்ன அப்படி இப்படின்னு பார்த்து புதுசா எங்களுக்கு தெரியாத ஏதாவது பிராண்ட்ல இருந்துச்சுன்னா அதோட ரிவ்யூவை ஸ்பாட்ல வச்சு கூகுள்ல பார்க்க வேண்டியதா இருக்கும். என்னது? அப்புறம் அந்த ரிவ்யூவோட கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஒருத்தா இல்லையா ஆராய்ச்சி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? உன்னை அடிக்கிறதுல எல்லாம் தப்பே இல்லடி. இனியே என்னடி வாங்கணும்? இனிமேல என்ன வாங்கணும்னா எல்லாமே இனிமே தான் வாங்கணும். டூத் பிரஷ் தாண்டி எல்லாமே இனிமே தான் வாங்கணும். சந்தோஷம், வந்து தோல. எங்க கூட்டு போறேன்? நானும் திங்ஸ் எல்லாம் வாங்கி முடிக்கல. நீ ஒன்ன கிளிக்க வேண்டாம். உனக்கு எது தேவைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் கூட வா, நானே பார்த்து எடுத்து தரேன். ஓ, நீ பார்த்து எடுத்து தர போறியா? இப்பதான் நீ பாயிண்ட்க்கு வந்திருக்க. இனிமேதான் பொண்ணுங்க எங்க கஷ்டம் எப்படின்னு உனக்கு தெரிய போகுது.
எனக்கு தானே, வா உனக்கு தெரிய வைக்கிறேன். கைய விடுறா, நானே வரேன். மலை மாடு கைய விடுறா, கை வலிக்குது. இங்க இருந்து என்ன வாங்கணும்? இங்க இருந்து ஐலைனர் அப்புறம் நெயில் பாலிஷ். ஐலைனர், ஓகே. அப்புறம் நெயில் பாலிஷ். மாட்டு ஜென்மமே. சரி, வேற என்ன வாங்கணும்? ஏண்டா, நான் என்ன வாங்குனேன்னு எனக்கு தானே தெரியும். உன் பாட்டுக்கு ஒன்றேன்னு பறக்கி போட்டே இருக்க. இப்படி கூட உனக்கு வாங்கி தரக்கூடாதுடி. ஒழுங்கு மரியாதையா என் கூட வந்தேன்னு வச்சுக்கோ, என் கையில கிடைக்கிறதாவது உனக்கு கிடைக்கும். அப்படி இல்ல மொபலம் அப்படியே வெளியே கூட்டு போயிருவேன். அதுக்கு நீ இவ்வளவு அவசரமாவா பறக்கி போடுவ? சோ வெடிச்சிட வேண்டி ஒண்ணா. ஒழுங்கு மரியாதையா என் கூட வா. வேற என்ன வாங்கணும்? கண்டிஷனர். அவ்வளவுதானே, வா. இந்த அரக்கல் கணக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கேன். டேய் மெண்டல் கறக்கா. இங்க தானே எங்கேயோ பார்த்தேன். டேய் அரவே கடை. இதோ மேல இருக்கு. அது எப்படி நம்ம யூஸ் பண்ற கண்டிஷனராவே பார்த்து எடுத்துட்டோம்? எடுத்துட்டேன். வேற கண்டிஷனர் நான் யூஸ் பண்றதா? ஓகே. அதுக்குன்னு எக்ஸ்பைரி டேட் பார்க்கல. இன்னும் 8 மாசம் இருக்கு எக்ஸ்பைரி டேட் முடியறதுக்கு. ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு செக் பண்ண வேண்டாமா? ஏன், அதெல்லாம் ஒரிஜினல் தான். ஒரு நிமிஷத்துல முடிக்க வேண்டிய வேலைய இத பாத்துட்டு இருக்கும்போது அதை பாத்துட்டேன், அதை பாத்துட்டு இருக்கும்போது இதை பாத்துட்டேன். என்ன விளையாடுறியா? அப்புறம் தலை என்னடி இதெல்லாம்? கையில கிடைச்சதெல்லாம் பறக்கி போட்டிருக்கேன். அது ஸ்நாக்ஸ் அப்புறம் ஜூஸ். அப்படியே தின்னி கிழிச்சிடுவா. உனக்கு தான். நீ தானே ஸ்நாக்ஸ் பண்டாரம். எங்கயாவது மாட்டிக்கிட்டு தொலைச்சி உனக்கு பசி எடுத்து ஏன் தலைய உருட்டிட்டியனா? நீ வேணா பாடுறீ. நான் ரிட்டர்ன் வரும்போது உன்னை அங்க எங்கேயாவது தொலைச்சிட்டு தான் வர போறேன். நீ வேணா பாடுறா. நானும் ரிட்டர்ன் வரும்போது உன் காரோட சேர்த்து உன்னைய மலை உச்சில இருந்து கீழே தள்ளி விட தான் போறேன். எது காரோட சேர்த்தான்? ஏய், நல்ல ஞாபகம் வச்சுக்காடி. அந்த கார் எனக்கு குழந்தை மாதிரி. என் காருக்கு மட்டும் ஏதாவது சேதாரம் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அதுவும் இப்ப வாய் வச்ச பத்தியா, இது மாதிரி ஏதாவது நடந்ததுன்னு வச்சுக்கோ, ஏதாவது மலை உச்சில இருந்து நானே உன்னை கீழே தள்ளி விட்டுருவேன். வா கிளம்பலாம். இரு, இன்னும் முடிக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. இன்னும் என்னடி? இனிமே ஏதாவது தேவைன்னா ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுக்கோ. வரதுக்கு 5 days ஆகும். கொய்யால ஒண்ணு. ஓகே ரிலாக்ஸ். வெயிட் பார்க்கணும். இருக்க வெயிட்லாம் கரெக்டா தான் இருக்கு. வாடி கிளம்பலாம். நான் யூஸ்ல இருந்து இங்க வந்ததுக்கு பிறகு வெயிட் போட்டிருக்கேன்னு எல்லாரும் சொல்றாங்க. பாத்துட்டு இரு வரேன். கோபப்படாத, நான் ஏறி நிக்கேன், நீ பாறேன். நின்னு தோல. ஸ்ட்ரைட்டா நில்லடி. ஓகேயா? ஒரு செகண்ட் நில்லு, மூவ் ஆகாம நில்லு. 51. எது 51? எங்க நான் பார்க்கட்டும்? சரியான ஹிம்சதான். அவன் சரியாதான் பேர் வச்சிருக்கான். டேய், நான் பாக்கும்போது 50 தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கமந்து நின்னு பாறேன். 45னு காமிக்கும். 51. அப்புறம் 61 என்ன? இல்ல, நான் யூஸ்ல இருக்கும்போது 47 தான் இருந்துச்சு. இப்ப 4 kg கூடிட்டா. இப்பதான் ரொம்ப தாகமா இருக்குன்னு ஒரு ஸ்னிக்கர்ஸும் ஒரு பாதாம் பாலும் எடுத்து குடிச்சிட்டேன். அதனால கொஞ்சம் வெயிட் கூடுதலா காமிக்குதோ என்னமோ. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு உன் ட்ரெஸ்ஸே ஒரு 2 kg இருக்கும். அதுக்கு கடையா போச்சுலாம். சரி ஓகே விடு. 2 kg ட்ரெஸ்ஸுக்கு மைனஸ் பண்ணிக்கோ. 49 ஆயிடுச்சா? மீதி 2 kg. அது நீ வெயிட் போட்டிருக்க மாட்ட. அப்புறம் உன் மூளை இருக்குலடி, அதான் உன் பிரைன், அது கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். உனக்கு யூஎஸ்ல இருந்து வந்ததுக்கு பிறகு அறிவு கொஞ்சம் கூட்டிடுச்சலாம். நான் கூட எப்படி உனக்கு அறிவு கூடிச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ தாண்டிமா தெரியுது உன் மூளையோட வளர்ச்சி கொஞ்சம் கூடி இருக்கு. அப்ப நான் இதுக்கு முன்ன எனக்கு மூளை வளர்ச்சி இல்லைங்கறியா? என்ன ஓசை? அது என் வாயால வேற கேட்கணுமா உனக்கு? ஒழுங்கு மரியாதை வாயை மட்டும் வந்துரு. இல்ல உன்னை இங்கேயே அடைச்சு போட்டுட்டு உன் தங்கச்சி எவனோ கடத்திட்டு போயிட்டான்னு அவன் கிட்ட போய் சொல்லிட்டு ஏன் போட்டுக்கு நான் மதுரை கிளம்பினாலும் கிளம்பிடுவேன். இல்ல எல்லாம் முடிச்சிட்டேன், நானும் வந்துடுறேன். கொண்டாவியே தூக்கி போட்டிருக்க பாத்தியா? ஜூஸ் அது இது மொபலாம் எல்லாத்தையும் 2 நாளையில காலி பண்ணலன்னா பாத்துக்கோ. பாக்குறேன்டா, வாங்கினதுதான் நான். இதெல்லாம் யாரோட வாய்க்குள்ள போகுதுன்னு நான் பாக்குறேன். அதெல்லாம் நீ பாக்க தேவையில்ல, கிளம்பு. நீ ஒண்ணு பண்ணு, ஃப்ரெண்ட்ல போய் பில் செக்ஷன்ல போய் பில்ல வாங்கி வச்சுக்கோ. அதுக்கே 1/2 மணி நேரம் ஆகிரும் நீ எடுத்துருக்க திங்ஸ் எல்லாம் பாக்கும்போது. நான் பக்கத்துல மெடிக்கல் ஷாப் போயிட்டு வந்துடுறேன். ஐயடா, இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் உன் வயித்துக்கு தான் வாங்குனது. யார் பில் பே பண்ணுவா? நம்பி வந்த பொண்ணா அப்படியெல்லாம் விட்டு போயிட மாட்டேன். நான் வந்து பே பண்ணிக்கிறேன். கடைக்காரர் எனக்கு தெரிஞ்சவர் தான். ஓ அப்பா ஓகே. ஆமா, உனக்கு வயித்துல ஏதாவது பிரச்சனையா? ஏன்? இல்ல மெடிக்கல் ஷாப் போறியே அதான் கேட்டேன். ஏன் வயித்துல பிரச்சனைனா மட்டும்தான் மெடிக்கல் ஷாப் போவாங்களா? இல்ல ஒருவேளை சாப்பிட்டது ஏதாவது. நீ ப்ராஜெக்ட் விஷயமாவா என் கூட வரப்போற? உலக அழகி கூடயும் லேடி சூப்பர் ஸ்டார் கூடயும் போட்டோ எடுக்கிறதுக்காக நிப்பான் பெயிண்ட் அடிச்சுட்டு வர போறேன். ஆனா நான் ப்ராஜெக்ட் விஷயமா இல்லாம உன்னை கூட்டு வெளியே போறேன். ஒரு பொண்ணை கூட்டிட்டு வெளியே போக வேண்டியதா இருக்கு. அவசரத்துக்கு ஃபீவர் டேப்லெட், தலைவலி டேப்லெட் இதெல்லாம் சேஃப்டி தான். ஏன்னா நான் கூட்டு சுத்த போறது ஸ்ட்ராங்கான பில்டிங் இல்ல. கிளைமேட் சேஞ்ச் ஆனாலே எனக்கு இருக்க பிரச்சனை சொல்லி காட்டுறியா? அப்புறம் நான் எல்லாம் இழுத்துட்டு தெரிய வேண்டியதா இருக்கும். போயிட்டு வந்துடுறேன். ஏய் அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல.
முன்னால நீ என்ன வெளியே கூட்டு போனியனா வெயில்ல தலை வலிக்குது இருமலா இருக்கு அப்படின்னலாம் முன்ன சொன்ன மாதிரி எல்லாம் இப்ப சொல்ல மாட்டேன். நான் நல்லா தான் இருக்கேன் இப்போ. அப்படியா? பார்த்தேன். வெயிட் பண்ணுடி, போயிட்டு வந்துடுறேன். நானே இவன் பொண்டாட்டியா? இவன் சொல்றதுக்கெல்லாம் கொட்டி தலையாட்டுறதுக்கு. பொண்டாட்டி இல்லடி, எக்ஸ் லவர். ஃபட்டா பேபி, ஒருவேளை உன்னை கடத்திட்டு போகிறதுக்கு யாராவது உன்னை சூழ்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, உன் எக்ஸ் லவருக்கு ஒரு மிஸ்டு கால் கூட பறந்து வந்துடுறேன். போடா. முருகா, உன் மேலதான் பாரத்தை போட்டிருக்கேன். இது வரைக்கும் என் இனியா கிட்ட நான் எந்த உண்மையும் மறைச்சதே இல்ல. இதை மறைக்கலன்னா அவ என்னைய விட்டுட்டு போயிருவா. நான் ஏத்துக்கிட்ட இந்த பழியினால நான் எவ்வளவு அவமானத்தை சுமக்கணும்னாலும் நான் தயாரா தான் இருக்கேன். ஆனா எந்த சுச்சுவேஷன்லயும் என் குல்ஃபிக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிடவே கூடாது. அந்த ரிப்போர்ட் பத்தின ரகசியம் எப்பவுமே அவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. என்னங்க ஆம், வா இனியா, உட்காரு. என்னங்க ரொம்ப அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கீங்களா? இல்லடா, அதெல்லாம் ஒன்றும் இல்ல. இல்ல எப்பவுமே நீங்க என்ன குல்ஃபின் தானே கூப்பிடுவீங்க. இந்த மாதிரி உங்களே மீறி எதையாவது பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இனியான்னு கூப்பிடுவீங்க. அதான். என் குல்ஃபி, எனக்கு தான் பிரச்சனை இருக்குன்னு மித்ரன் சொல்லிட்டாரே. நமக்கு கல்யாணம் ஆன நாளிலேருந்து நீ குழந்தைன்னு ஆசைப்பட்டுட்டே இருக்க. எனக்கு இருக்க ப்ராப்ளம்னால நமக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு 1% தான் வாய்ப்பு இருக்கு. இந்த 1% நம்பிக்கை கூட இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மித்ரன் உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்றாரு. என்ன கேட்டா எனக்கு இதுல பெரிய அளவுலாம் நம்பிக்கை இல்லை குல்ஃபி. நீ குழந்தை தான் ரொம்ப ஆசைப்பட்டல. நீ வேற லைஃபா என்னடா பேசுற பைத்தியக்காரா? எனக்கு இப்படி ஒரு பிரச்சனைனா நீ என்ன விட்டு போயிருப்பியா? போயிருக்க மாட்டீங்க தானே? இல்லை நீயா அன்பு, நான் நிறையவே பக்குவப்பட்டுட்டேன் இப்போ. அழாம பேசுடி. நீ அழுதால எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு மயு வந்ததுக்கு பிறகு என் மனசுல ஒரு விஷயத்த நான் ஆணித்தரமா நம்புறேன். இது யாருக்கும் ஈஸியா புரியறது இல்ல. ஆனா அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு கல்யாணம் ஆன இத்தனை மாசத்துல எத்தனையோ பேரு இனியாக்கு ஏதாவது விசேஷம் உண்டா, சர்ச்சுக்கு போனா அம்மாட்ட கேட்பாங்க அவங்க பொண்ணு மாசமா இருக்காளா என்ன அப்படின்னு. மீன் வாங்குறதுக்கு ஏதாவது செல்ல மார்க்கெட்டுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன செல்லமா உன் பேத்திக்கும் பேரனுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை மாசம் ஆகுது, உன் பேத்தி வயத்துல இனிமா ஒரு புழு பூச்சி கூட நிக்கலாம் அப்படிம்பாங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆன 3வது வாரத்துல இருந்தே எதை பத்தி கேட்பாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாத்த விட அன்பு, மயு வந்ததுக்கு பிறகு குழந்தை இல்லாத தாயோட ஏக்கத்தை விட தாய் இல்லாத குழந்தையோட ஏக்கம் தான் கொடுமையானதுன்னு புரிஞ்சுக்கிட்டேங்க. நமக்கு குழந்தை பிறக்குதோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனா நம்ம அரவணைக்க, நம்மளை பத்தி விசாரிக்க ஒரு பெரிய குடும்பமே இருக்கு. அதை விட எனக்காக நீங்க இருக்கீங்க, உங்களுக்காக நான் இருக்கேன். ஆனா ஒவ்வொரு ஆசிரமத்திலயும் எத்தனை அனாதை குழந்தைங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு அம்மா பாசம் இல்லையே, சரியான அரவணைப்பு இல்லையேன்னு எத்தனை குழந்தைங்க ஏங்கிட்டே இருக்கு. அந்த ஏக்கத்தை கூட ஒருத்தங்க கிட்ட சொல்றதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு அரவணைப்பு கிடைச்சதே இல்ல. மயு விஷயத்துல இருந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேங்க. இந்த உலகத்துல எத்தனை குழந்தை இல்லாத பொண்ணுங்க இருந்தாலும் அவங்க அத்தனை பேரோட வலிய விட அனாதை குழந்தைங்களா அம்மா அப்பா இல்லாம, தாயோட அரவணைப்பு இல்லாம, அம்மா அப்பாவோட அரவணைப்புக்காக ஆசிரமத்துல குழந்தைங்க ஏங்கிட்டு இருக்காங்க எல்லாம், அந்த குழந்தைங்க தாங்க பாவம். அந்த ஏக்கம் தான் கொடுமையானது. நல்ல வேலை அன்பு, மைவ 10 நாள் நம்ம கூட ஸ்டே பண்ண நம்ம கூட வச்சிருந்தீங்க. அவகிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். நீங்க பாட்டுக்கு ஆசிரமத்துல அவளை கொண்டு விட்டுட்டீங்க. குல்ஃபி மதர் கிட்ட 10 நாளைக்குன்னு சொல்லிட்டு தான் அவளை கூட்டிட்டு வந்தோம். மையோட ஸ்கூல் போறப்பே நம்ம தானே ஏத்துக்கிட்டோம். பத்தாததுக்கு நிலாக்ஷா வர ஸ்கூல் பஸ்ல தான் ஸ்கூலுக்கு போறா. அதனால வீட்டு முன்னாடியே ஸ்கூல் பஸ் வரான்னு மதருக்கு தெரியும். நிலாக்ஷா கூட நம்ம மையுவே அனுப்பிடுவோம். அந்த நம்பிக்கையில 10 நாள் அனுப்பியிருந்தாங்க. 10 நாள் முடிஞ்சு கொண்டு விடணும் இல்லடா. குல்ஃபி, என்னடி ஆச்சு? கொஞ்ச நேரம் எப்படியே சாஞ்சி உட்காந்துக்கிறேன் அன்பு, என்கிட்ட எதுவும் கேட்காதுங்க. சரி, ஓகே. என்னடா, மைவை கொண்டு விட்டதுல இருந்து மையோட ஞாபகமாவே இருக்கா? அப்படி இல்ல, என்னதான் மயு நம்ம கூட இருந்தாலும் அவளை நம்ம உரிமை கொண்டாட முடியாதுல்ல. இப்பதானே மைவை பத்தி நீ வேற மாதிரி பேசுன. இல்ல அன்பு, நீங்க ஆரம்பத்துல இருந்தே அவளுக்கான செலவெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அவளை ஆசிரமத்துல கொண்டு சேர்த்ததுல இருந்தே அவளுக்கான மொத்த பொறுப்பு உங்களோட தான். எப்போ அவளுக்கு அவ பொறுப்பெல்லாம் நீங்க தான் ஏத்துக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சதும் அப்பால இருந்தே உங்களை அன்பு அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. அவளால என்ன அம்மாவா ஏத்துக்க முடியாதுங்க. ஏன் உங்களை அவளுக்கு பிடிக்கும், ஆனா உங்களையும் அவளால அப்பாவா ஏத்துக்க முடியாது. ஏன் அப்படி சொல்ற? மயு என்கிட்டயே சொன்ன அன்பு, அவ ஆசையே அவளோட அம்மா அப்பாவை அவ பாக்குறது தான். என்கிட்டயே கேட்டா, என் அம்மா அப்பாவை பாக்குறதுக்கு எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு. நமக்கு குழந்தை இல்லாததுனால
நீங்க மைவோட அம்மா அப்பாவை தேடுறத ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அவளுக்கு அவ அவ அம்மா அப்பா கூட இருக்கிறது தான் விருப்பம். புரியுதா? இப்ப நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன் அன்பு. அன்னைக்கு நீங்க என்கிட்ட குழந்தைய நம்ம தத்து தான் எடுக்கணும்னு சொன்னீங்க. அப்போ இருந்த இனியாவால அதை அவ்வளோ சீக்கிரமா ஏத்துக்க முடியல. ஆனா எப்போ மைவை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்தீங்களோ அப்பல இருந்து ஆணித்தரமா இந்த விஷயத்த நம்புறேன் அன்பு. குழந்தை இல்லாத நம்மளை விட தாயோட அரவணைப்பு இல்லாத குழந்தையோட வலி தான் கொடுமையானது. அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு வலியே இல்ல. எத்தனையோ பேர் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. குழந்தை இல்லாதவங்க எல்லாம் ஆசிரமத்துல இருந்து ஒரு குழந்தைய அரவணைச்சிட்டா இந்த உலகத்துல அனாதை குழந்தைங்களே இருக்க மாட்டாங்கலாம். குல்ஃபி, ம்? எனக்கு தான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கேன். என் மேல உனக்கு 1% கூட வெறுப்பு வரலையாடி? வெறுப்பா? அன்பு, உங்களுக்காக தான் நான் எத்தனை வருஷமா காத்துட்டு இருந்திருக்கேன். எனக்கு அறிவு வந்த நாளில இருந்தே, ஏன் நான் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே உங்களை தான் மனசுல வச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் போனதுக்கு பிறகு என் கழுத்துல தாலி கட்டுறதுன்னா அது நீங்க மட்டும்தான் முடிவே எடுத்துட்டேன். உங்க காதலுக்காக மட்டும்தான் அன்பு நான் காத்துட்டு இருந்தேன். உங்க காதல் கிடைக்கணும்னு மட்டும்தான் நான் ஏங்கிட்டு இருந்தேன். அதை தாண்டி எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் ஆசைப்பட்ட மாதிரி நீங்களும் கிடைச்சிருக்கீங்க. உங்க காதல எனக்கு கிடைச்சிட்டேன். இதை தாண்டி எனக்கு என்னங்க வேணும்? நீங்க லூசுத்தனமா யோசிக்காம போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். ஆமா குல்ஃபி, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் டயர்டா இருப்ப எப்படியும். நீ ரெஸ்ட் எடு. சாம இசை மதுரை கிளம்புறாங்க எல்லாம், அவங்கள அனுப்பிட்டு வந்துடுறேன். என்ன அவங்க பேரை கேட்டதுமே சிரிக்கிறேன்? இங்கே அடிச்சுக்கிட்டு திரிவாங்க ரெண்டு பேரும். போற இடத்துல அடிச்சுக்காம வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்கன்னா ஒன்னும் இல்ல. அவ அடிச்சுக்கிட்டாலும் அவளை குழந்தை மாதிரி அவன் பாத்துப்பான். யாரு? சாமா? என் மச்சாண்டி இல்லையா பின்ன? ஆனா நம்ம எல்லாம் இருக்கும்போது ரொம்ப நடிப்பான். நீ வேணா பாரு, இந்த மாதிரி ட்ரிப் முடிச்சுட்டு அவங்க வரும்போது இசையோட மனசு மாறுதோ என்னமோ, ஆனா சாம் மனசு கண்டிப்பா மாறும். அப்படிங்கிறீங்க? ஆமாண்டி இல்லையா? நடந்தா நல்லதுதான். இப்பவாச்சும் கொஞ்சம் சிரிச்சியே. நீ ரெஸ்ட் எடு, நான் அனுப்பிட்டு அதுக்கு பிறகு வந்து உன்னை எழுப்புறேன். ஆ சரி அன்பு. ஒரு தடவை கூட சாஞ்சிக்கவா? ஏ பைத்தியம், இது உன் இடம். உனக்கு உரிமையான இடத்துல சாஞ்சிக்க என்கிட்ட பெர்மிஷன் கேக்குறேன். பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. டேய் மச்சான், உன்கிட்ட நான் என் கண்ணையும் ஒப்படைக்கிறேன். பத்ரண்டா, என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, என்ன தூக்கி உள்ள போட்டுருவியா? மச்சான், என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாதுடா. நான் இப்பவும் சொல்றேன், நான் ரொம்ப மோசமானவன். உன் தங்கச்சியை பாத்துக்காக்கனா என் கிட்டே இருந்து பாத்துக்காக்குற வழியை பாரு. அதுக்கு என் கூட அனுப்பாம இரு. என்னடா ஓட்டப்பல்ல ரொம்ப காட்டுற? மச்சான், ஏன் அம்மு என் கூட உன் கூட இருக்கும்போது பாதுகாப்பா தான் இருப்பான். எது என் கூட? உன் தங்கச்சி என் கூட இருக்கும்போது பாதுகாப்பா இருப்பான். கண்டிப்பாடா, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. போட்டா அண்ணே, என்னமோ? ஆனா நீ எழுதி வச்சுக்கோ, நான் ரிட்டர்ன் வரும்போது ஒத்தையில தான் வருவேன். அப்பனே அவன் காரை ஏதாவது பழத்துல தள்ளி விடாம நான் வரப்போறதே இல்ல. டேய், எதுக்கு மச்சான் கத்துறா? பக்கத்துல தானடா நிக்கிறேன். உன் தங்கோச்சி இன்னைக்கு காலையில இருந்து என் கார் மேலதான் கண்ணு வச்சிட்டு இருக்கா. எப்ப பாரு என் கார்ல தான் குறியா இருக்கா. இங்க போடுறான், ஒன்னாதான் போறான். வரும்போது நான் சிங்கிளா தான் ஒத்தையில வர போறேன். எழுதி வச்சுக்கோ மச்சான், என் கார் கண்ணாடிக்கு கூட எந்த சேதாரமும் ஆகக்கூடாது. இவ வாய் வச்ச நேரத்தினால ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கோ. உனக்கே தெரியும்டா, என் கார் எனக்கு குழந்தை மாதிரி. உனக்கு உன் பொண்டாட்டி இனியா முத குழந்தைனா, எனக்கு நான் ஆசைப்பட்டு வாங்கின என் கார் தான் முத குழந்தை. பாத்தியா, அப்பப்போ உன் தங்கச்சி ஊதி காமிக்கிறான். ஊத தானடா செஞ்சான். இப்ப அதுல என்ன தப்பு இருக்கு? ஊதுறதெல்லாம் சும்மா இல்லடா. உன் தங்கச்சி ஊதுனாலே என் காருக்கு சேதாரம் ஆகிறேன்னு இன்டைரக்டா சொல்றாடா. ஏடா, அவ சும்மா ஊதுனாலும் உன் கான்பிடன்ட் லெவல உடைக்கிறதுக்கு தான் ஊதுறாங்கிற. இப்ப என்னடானா கார் கூட கனெக்ட் பண்றேன். என்னடா உனக்கு பிரச்சனை? எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, அத வர சொல்லு. நானா ஆடு மாடாடா? ஏச்சி, வாய் முட்டை ஏற போறியா இல்லையா? வந்து தொலைறேன்டா. என் தலை எடுத்து உன் கூட எல்லாம் நடக்கணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்கு பாத்தியா? ஏன் டயலாக் டி? இது நான் சொன்ன டயலாக், அது அப்படியே ஆட்டை போடாத. உன் கூட ஊர் சுத்துறதுக்கு என் தலையில எழுதி வச்சிருக்கு பாத்தியா? மச்சான், அம்மா கூட்டு ஊர் சுத்துறதுக்கா போற? மொத்தம் அவளுக்கு அண்ணன மாதிரி பேசுறான். சும்மா கிறுக்கன மாதிரி பேசிட்டு இருக்க. அப்புறம் உங்க ரெண்டு பேரையும் நம்பிதான் இப்ப விஆர் கன்ஸ்ட்ரக்ஷனே இருக்கு. எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் விஷயமா மதுரை வரைக்கும் உங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் மச்சான், உனக்கு ப்ராஜெக்ட் பத்தி எல்லாமே உனக்கு தெரியும். இது கவர்மெண்ட் ஒர்க்கு. பாத்துட்டேன்டா, நான் பாத்துக்கிறேன். சரிடா, டைம் ஆகுதுலாம், பாத்து போயிட்டு வாங்க. சரிடா, பாத்துக்கிறேன். அப்புறம் மச்சான், சார்ஜர் எல்லாம் எடுத்துட்டேலாம். ஏன்னா நீங்க போற ஊர் வில்லேஜ் உனக்கே தெரியும். எங்க எப்படி ஸ்டே பண்ண போறீங்கன்னு உனக்கே அங்க போய் தான் தெரியும். மேக்சிமம் கார்ல தான் சார்ஜ் போட வேண்டியதா இருக்கும். சரிடா, அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ இனியாவை பாத்துக்கோ. சரிடா, அதை பத்தி எல்லாம் நீ யோசிக்காத, அதை நான் பாத்துக்கிறேன்.
சரி மச்சான், அப்ப வரோம். அண்ணே ஆ சரி அம்மு, நான் திருப்பியும் சொல்றேன். போற இடம் வில்லேஜ். எப்பவுமே உன் கூட ஒரு விளையாட்டுத்தனமா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் மூட்டை முடிச்சு கட்டி வச்சிரு. அவன் கிட்ட சொல்லாம அங்க போறேன் இங்க போறேன்னு வெளியே எங்கேயும் போயிடாத. நானும் சின்ன குழந்தை அண்ணே, அதெல்லாம் பாத்துக்கலாம். எனக்கு நீ குழந்தை தானடா. பா முடியலப்பா. அவன் கிடக்கான். அம்மு அவன் கிட்ட சொல்லாம வேற எங்கேயும் போயிடாத. வில்லேஜ்னாலே சில இடம் எல்லாம் நல்லா அழகா தான் இருக்கும். உனக்கு தெரியும், அழகு இருக்க இடத்துல ஆபத்தும் இருக்கும். ஆ அது தெரியும் அண்ணே, எதிர்த்தாப்புலயே நிக்குதேன். அழகு இருக்க இடம் ஆபத்து தான். கொய்யால எனக்கு அவன் படிக்கிறான். இருடி உன்னை வச்சுக்கிறேன். சரி அம்மு கிளம்பு. டேய் கிளம்புறோம். பத்திரம்டா. எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணிரு. சரி. அப்புறம் இனியாவை பாத்துக்கோ. சரிடா நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. மச்சான் அவ ரிப்போர்ட்டை மட்டும் பாத்துக்க கூடாது, தெரியும்ல? தெரியும்டா, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. வரேண்ணே. சரிடா. அம்மு ஞாபகம் இருக்கலாம். சாம் என்ன சொல்றானோ அதை கேட்டு நடந்துக்கோ. சரிண்ணே. சரி. சரிடா வரோம். சரிடா போலாமா? போலாமே. உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கலாம். எடுத்து வச்சிருக்கேன். ஓசை. அப்புறம் போற இடம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு பிரஷ் எல்லாம் எடுத்து வச்சியா? போட்டா. ஆமாடி மியாவ். அப்பா அப்பவே ஸ்டேட்டஸ் போட்டுட்டேன். போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டேன். சார்ஜ்ல எல்லாம் போட்டிருக்கேன். ஆமாண்டி தங்கம், கொஞ்ச நேரம் தாண்டி எடுத்து தரேன், சரியா? நீ என்ன தூங்கலையா? எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. நீ அந்த பக்கம் போ, நான் தூங்க போறேன். அடி பாவி, நம்ம தூங்குவோம் பாப்பா. எவ்வளவு கொழுப்படி உனக்கு. ஆரம்பிச்சிட்டீங்களா ரெண்டு பேரும்? ஏங்க, அவ இப்ப எதுக்காக தெரியுமா இதெல்லாம் பண்றா? அவளுக்கு முன்ன நான் உங்க மேல சாஞ்சிட கூடாது, இல்ல உங்க பக்கத்துல உட்கார்ந்துட கூடாது. கொடி இதெல்லாம் யோசிச்சுதான் கடக்கடான்னு உங்க மேல வந்து படுத்தது. மாமியாருக்கும் மருமகளுக்கும் கூட பொருந்தி போகும். ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு 10 செகண்ட் பொருந்தாது. உங்க ரெண்டு பேருக்கும் டெய்லி இதுதான் சண்டையா போயிட்டு இருக்க. உட்காரு. அப்ப ஒரு குழந்தை மட்டும் தான் உங்களுக்கு இப்ப முக்கியம். நானும் என் வயித்துல இருக்க குழந்தை உங்களுக்கு முக்கியம் இல்ல. என் மது நீங்களே எனக்கு முக்கியம் தான். அப்போ அவளை எழுப்பி விட்டுட்டு என்ன தூங்க வைங்க. இன்னொரு குழந்தைக்கு அம்மாவாக்க போறேன். இப்ப போய் குழந்தை மாதிரி சண்டை போட்டு இருக்க பாத்தியா? அவளை மட்டும் தான் எப்படி சாச்சி தூங்க வைப்பீங்களா? சொல்லி இப்படியே தான் தூங்குவா. பொடி சரியான பொறாம புடிச்சவா. என் மதுக்கு இப்ப சந்தோஷமா? கோவம் எல்லாம் போச்சுன்னு மட்டும் நினைக்காதுங்க. நீங்க அவளுக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க. உங்களுக்கு நானும் புதுசா வர போற குழந்தையும் முக்கியமே இல்ல. ஆமா முக்கியமே இல்ல. நீ அவளை விட மிச்சமா சண்டை போடு. மது கிட்ட இத பத்தி எப்படி கேட்கலாம்? ஆனா கேட்டே ஆகணுமே. மது, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் இப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே. தூங்கலாம் மது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அதை கொஞ்சம் தீர்த்து வைக்கிறியா? எவ்வளவு பெரிய டாக்டர் நீங்க, உங்களுக்கு சந்தேகம் அதுவும் தீர்த்து வைக்க போறது நானா? இல்ல மது, சும்மாதான். நம்ம இனியா இருக்காளா? ஆமா இனியா இருக்கா. இனியாக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை உண்டா? ஏதாவது பிரச்சனை உண்டானா? இனியாக்கு என்ன பிரச்சனை? இல்லடா, நீ ஸ்கூல் லைஃப்ல இருந்தே இனியாவோட ஃப்ரெண்டு. ஆமா. இனியாக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் ஏதாவது உண்டா? ஐ மீன் irregular period cycle. என்ன மது, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? ஒரு டாக்டர் உங்க கேள்வி சரிதான். நீங்க எதுக்காக இனியாவோட ரிப்போர்ட்டை என் கையில கொடுக்கல? அது ஒண்ணும் இல்ல மது, கல்யாணம் ஆகி கொஞ்சம் மாசம் ஆகுதுல்ல உங்களுக்கும், அதான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு. மித்ரன், நீங்க என்கிட்ட இருந்து என்னமோ மறைக்கிறீங்க. வேற வழி இல்ல மது. இனியாக்கு சாதாரண வயிறு வலி இல்ல, அவ யூட்ரஸ் ரொம்ப வீக்கா இருக்கு மது. ஒரு குழந்தைய சுமக்கிற வாய்ப்பு 99% இனியாக்கு இல்ல. என்னங்க சொல்றீங்க? இங்க பாரு, இப்ப என் கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. ட்ரீட்மெண்ட்ல எல்லாம் சரி பண்ணலாம், அது உனக்கு தெரியும்ல. ஆனா இனியாக்கு நீங்க கேக்குற மாதிரி எந்த பிரச்சனையும் இருந்தது இல்லையே. அவ கல்யாணத்துக்கு பிறகு இத பத்தி எல்லாம் நானே கேக்குறது இல்ல. இத பத்தி எல்லாம் கேட்டா வேற மாதிரி நினைச்சு ஃபீல் பண்ணுவாளா? சோ பிஃபோர் மேரேஜ் இனியாக்கு எந்த பிரச்சனையும் இருந்தது இல்ல தானே? ஆமா. ஓகே மித்ரன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க. ஆனா அவ ஆசையே. ரிலாக்ஸ்டு, எனக்கு தெரியும், நான் இருக்கேன்ல. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இனியா இதை எப்படிங்க தாங்கிக்கிட்டா? மது, இத பத்தி நாங்க இனியா கிட்ட சொல்லல. அப்புறம் எப்படி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண
பண்ண போறீங்க? அது அன்புக்கு தான் பிரச்சனை. சோ அதே டைம்ல நீயும் வந்து மெடிசன் எடுத்து தான் ஆகணும்னு சொல்லி வச்சிருக்கேன். அன்புக்கா? நீங்க என்ன லூசா? ஏன் அவர் அழுது கேட்டாருடி, என்ன பண்ண சொல்றான்? உண்மை தெரிஞ்சா என்ன விட்டுட்டே போயிருவா. ஒரே ஃபேமிலி வாரா, இந்த சிச்சுவேஷன்ல நீயா இருந்தாலும் இப்படிதான் சொல்லி ஆகணும். சரி, நீ என் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இனியாக்கு கல்யாணத்துக்கு முன்ன எந்த பிரச்சனையும் இல்ல. செல்லு பாட்டி மார்க்கெட்டுக்கு போனா பெரியவங்க கூட நல்லா பேசிட்டு இருப்பாங்க. நான் கூட பாத்திருக்கேன். சீக்கிரம் குழந்தை பிறக்கிறதுக்காக வேற ஏதாவது மெடிசன் இனியாக்கு கொடுத்தாங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. வழக்கமா இந்த மாதிரி சிச்சுவேஷன்னா முதல்ல பீரியட்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருந்திருக்கணும். சோ எந்த மருந்தும் இனியாக்கு கொடுக்கல தானே? இல்லங்க, கொடுக்கல. டாக்டராவே இருந்தாலும் என்னால இனியா கிட்ட ஓப்பனா எதுவும் கேட்க முடியல. அவளுக்கு சின்னதா சந்தேகம் வந்தாலும் அவ்வளவுதான், முடிஞ்சுது. புரியுது. ஆனா மருந்தெல்லாம் யாரும் கொடுக்கலையே. ஓ, ஆனா ருக்கு அத்தை இருக்காங்கல்ல, இப்ப அவங்களுக்கு என்னவா? அவங்க இனியா தூங்க போறதுக்கு முன்னாடி அவங்க கையாலே என்னமோ மருந்து கலக்கி சீக்கிரம் குழந்தை பிறக்கிறதுக்காகன்னு இனியாக்கு டெய்லி நைட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இது எப்படி உனக்கு தெரியும்? இனியா தான் ஒரு நாள் நைட்டு என்கிட்ட ஷேர் பண்ணா இத. ருக்கு அத்தை இந்த மாதிரி டெய்லி நைட்டு பால் கொடுக்குறாங்க, அது அன்புக்கு தெரியாம குடிக்கணும்னு சொல்றாங்க. அவங்க குடுக்குற பாலை குடிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அன்புக்கு தெரியாம குடிக்கிறதா எனக்கு பிடிக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. மது, நீ எம்பிபிஎஸ் முடிச்சிருக்க, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இது இருக்குங்க ஐயா. எவ்வளவு பெரிய விஷயத்தை யாருக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் குடிக்க கூடாது, டாக்டர்ஸ் அட்வைஸ் படி தான் எதுனால பண்ணணும்னு இதெல்லாம் நீ சொல்லி கொடுக்கலையா? இல்லங்க, அவங்க ஏதோ நம்பிக்கையில ஏதோ பண்றாங்க. விஆர் வீட்ல இருக்க யாருக்கும் மத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க தெரியாதுல, அதான் சின்னத்தை இனியா மேல இருக்க பாசத்துல ஏதோ பண்றாங்கன்னு நினைச்சேன். ஐயோ, இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நான் தப்பு பண்ணிட்டேனோ? மித்ரன், அந்த டென்ஷன்ல இப்ப மதுக்கிட்ட நீ சத்தம் போட்டுறாதா? ஒருவேளை அவங்க குடுக்குற அந்த பால்னால தான் இனியாக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? இல்ல, நான் தானே செக் பண்ணேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன சந்தேகத்தினால தான் உன்கிட்ட கேட்டேன். உனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தல, நீ வா தூங்கு. அம்மாடி தூங்கிட்டியோன்னு நினைச்சேன். சித்தி, என்னடா டெய்லி பாலை குடிச்சிட்டு தானே போவேன், மறந்து வந்துட்டியா? சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதான் உனக்காண்டி நானே எடுத்துட்டு வந்துட்டேன். இதை குடிச்சிட்டு அதுக்கு பிறகான வேலையை பாரு. இல்ல சித்தி, நான் இப்பதான் பால் வேற குடிச்சேன். குடிச்சிருந்தாலும் இன்னொரு கப் பால் குடிக்கிறதுனால ஒன்னும் ஆக போறதில்ல, குடிச்சிட்டே படு. குடிங்கிறேன்ல, சரி நானே உனக்கு கொடுக்குறேன். இல்ல நீங்க கொடுங்க, நானே குடிச்சுக்கிறேன். ஏதோ ஒண்ணு தப்பா இருக்க மாதிரி இருக்கேன். இனியா குடி மக்களே, நான் கிளாஸ் எடுத்துட்டு போவேன்ல. குடிக்கிறேன் சித்தி. ஏதோ சரியில்லை.